வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சாதாரண கதை இல்ல. ஒரு ஹோம் மேக்கர் எப்படி 25 மில்லியன் டாலர், அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பிராண்ட் உருவாக்குனாங்கன்னு பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரு ஹோம் மேக்கர். பாத்தீங்களா இந்த ஹெட்லைன? நான் 7 வருஷம் ஹோம் மேக்கரா இருந்தேன், 200 கோடி ரூபாய் பிராண்ட எப்படி உருவாக்குனேன்னு சொல்றேன். அடேங்கப்பா, இது வெறும் ஹெட்லைன் மாதிரி தெரியல, நம்மள ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? வாங்க உள்ள போய் பாப்போம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஹோம் மேக்கர், இன்னொரு பக்கம் 200 கோடி ரூபாய். ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு நிவாரணமான பயணத்தை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, யார் இவங்க? இந்த கதையோட ஹீரோயின் ஹரிணி சிவகுமார். அவங்களுக்கு 22 வயசுல கல்யாணம் ஆச்சு. அடுத்த 7 வருஷம் ஒரு சராசரி ஹோம் மேக்கர் வாழ்க்கை தான். பிசினஸ பத்தி ஜீரோ நாலேஜ், எதுவுமே தெரியாது. இங்க இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு பெரிய பிசினஸ் ஐடியா எப்படி வரும்? பெரிய மார்க்கெட் ரிசர்ச், பிசினஸ் பிளான் அப்படிதானே நம்ம நினைப்போம். ஆனா சில சமயம் ஒரு பெரிய பிசினஸ் ஒரு சின்ன, ரொம்ப பர்சனலான ஒரு பிரச்சனையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். சொல்லப்போனா ஒரு தாயோட அன்புல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த பிராண்ட் உருவாக ஒரே காரணம் ஒரு அம்மாவோட அன்பு தான். ஆமாங்க, டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டோட பிறந்த அவங்களோட மகனுக்கு ஸ்கின்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு ஒரு தீர்வு தேடி ஆரம்பிச்ச ஒரு சின்ன முயற்சி தான் இது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், எக்ஸிமா மாதிரி பிரச்சனை இருக்கு. மார்க்கெட்ல இருக்கிற எந்த ப்ராடக்ட்டையும் நம்பி வாங்க முடியல. கெமிக்கல்ஸ் இல்லாத, முக்கியமா வாசனை எதுவும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் வேணும்னு தேடுறீங்க. ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுதான் ஹரிணிக்கு இருந்த பெரிய கேள்வி. ஓகே, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கான தீர்வு மார்க்கெட்ல இல்ல. சோ இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. நமக்கான தீர்வை நாமளே தான் உருவாக்கணும். அப்படி ஆரம்பிச்ச ஒரு பயணம் தான் இது. எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? அவங்க கிச்சன்ல. அவங்களோட வளர்ச்சியை பாருங்க. 2015ல யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்க மகனுக்காக சோப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு கொடுக்க நல்ல ஃபீட்பேக் வருது. உடனே 2017ல இது சம்பந்தமா கோர்ஸ்லாம் படிச்சு சோப்ஒர்க்ஸ் இந்தியான்னு ஒரு சின்ன பிசினஸா ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சீரியஸா பண்றத பார்த்து 2018ல அவங்க அப்பாவே பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இன்னும் ப்ரொஃபஷனலா மாத்த ஹெல்ப் பண்றாரு. அப்போ ஒரு ஹாபியா ஆரம்பிச்ச விஷயம் இப்போ ஒரு சின்ன கம்பெனியா வளர்ந்துருச்சு. ஆனா இது மட்டும் போதுமா? ஒரு பெரிய பிராண்டா மாறணும்னா இதை விட பெருசா ஏதாச்சும் பண்ணியாகணும் இல்லையா? ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டுச்சு. இங்க பாருங்க, இது வெறும் பேர் மாத்தம் இல்ல. சோப்ஒர்க்ஸ் இந்தியால இருந்து எர்த் ரிதம்னு மாறினது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடி வீட்ல செஞ்ச ப்ராடக்ட்ஸ் இப்போ சயின்ஸ் பேக்டு ஃபார்முலாவா மாறுச்சு. முக்கியமா D2C பிராண்டா மாறினாங்க. D2Cனா டைரக்ட் டு கஸ்டமர், அதாவது நடுவுல கடைங்க மாதிரி யாரும் இல்லாம ஆன்லைன்ல நேரடியா கஸ்டமர்ஸ்க்கே விக்கிறது. இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட். இந்த எர்த் ரிதம் பிராண்ட்ல அவங்களோட முதல் பிரேக் த்ரூ ப்ராடக்ட் எது தெரியுமா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஷாம்பு பார். ஆமா, லிக்விட் ஷாம்புக்கு பதிலா ஒரு சோப் மாதிரி பார். இது மூலமா பிளாஸ்டிக் பாட்டில் தேவையில்லை. அவங்களோட ஜீரோ வேஸ்ட் கொள்கைக்கு இது ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு, எர்த் ரிதம்ங்கிறது வெறும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு கம்பெனி மட்டும் இல்ல. அதுக்கும் மேல அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் தான் மத்த பிராண்ட்ஸ்ல இருந்து அவங்கள தனியா காட்டுது. இந்த பிராண்டோட ஆணிவேரே அவங்களோட கொள்கைகள் தான். ஈகோசெட் மாதிரி உலகத்திலேயே ரொம்ப கடுமையான ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. பிளாஸ்டிக் இல்லாத ப்ராடக்ட்ஸ் விலங்குகள் மேல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே ரீசர்ச் பண்ணி பாதுகாப்பான ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்க. இதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங்காக சொல்றது இல்ல, உண்மையாவே ஃபாலோ பண்றாங்க. சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துக்கும் இவங்க பெரிய பங்களிப்பு கொடுக்கறாங்க. இது பெரும்பாலும் பெண்களால் நடத்தப்படுற ஒரு நிறுவனம். அதுவும் பொருளாதாரத்துல பின்தங்கிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. மாற்றுத்திறனாளிகள், LGBTQ சமூகத்தினர்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. வெறும் பேச்சோட நிக்கல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவங்களோட எம்ப்ளாயி மோமிதா ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த ஒரு பட்டதாரி. அவங்க வேலைக்கு சேர்ந்து கம்பெனியை எப்படி வளர்க்கலான்னு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சப்போதான் ஹரிணிக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சான். ஓகே, நம்ம கம்பெனி நிச்சயம் ஜெயிக்கும்னு. இதுதானே உண்மையான வளர்ச்சி. சரி, இந்த நல்ல எண்ணம்லாம் ஓகே. ஆனா பிசினஸ்ல காசு வருமா? அதுதானே முக்கியம். இந்த நம்பர்ஸை பாருங்க. சுமார் 11.5 மில்லியன் டாலர் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்தியாவோட பெரிய பியூட்டி கம்பெனியான நைகா. போன வருஷம் மட்டும் 32.5 கோடி ரூபாய் வருமானம். இது ஒரு பிசினஸ் வெற்றியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த கதையில இருந்து நிறைய கத்துக்கலாம். ஆனா இதுல இருக்கிற முக்கியமான ஒரு மெசேஜ் நமக்காக, உங்களுக்காக, எல்லாருக்குமானது. அவங்களே சொல்ற இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க. பல வருஷமா வீட்டை விட்டு வெளியவே வராத, பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாத என்னால 200 கோடி ரூபாய் பிராண்ட நடத்த முடியும்னா நிச்சயமா உங்களாலையும் முடியும். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இதுதான் நம்பிக்கை.
இப்போ இந்த கதையோட இறுதியில உங்களுக்கான ஒரே ஒரு கேள்விதான். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எந்த பிரச்சனைக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு தெரியும், உங்க கிச்சன்ல இருந்து கூட ஒரு சாம்ராஜ்யம் உருவாகலாம்.